ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 50. அக்ரஹீத் ஆசனம் பிரார்த்ரா பிரணிபத்ய பிரசாதித்த பிரஜாஸ்வதர்ம நிரதா வர்ணாசிரம குணான்விதா ஜுகோப பித்ருவத் ராமோ மேனிரே பித்தரம் ச தம். டிரான்ஸ்லேஷன். பகவான் பரதரின் பணிவாலும் பூரண சரணாகதியாலும் திருப்தியடைந்த பகவான் ஸ்ரீராமர் பிறகு ராஜ்யத்தின் அரியாசனத்தை ஏற்றார். ஒரு தந்தையைப் போல இருந்து பிரஜைகளின் நலனை அவர் கவனித்து கொண்டார். தங்களுடைய வார்ணாசிரம கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்த பிரஜைகளும் அவரை தங்களது தந்தையாக ஏற்றுக்கொண்டனர். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பகவான் ஸ்ரீராமருக்கும் அவரது பிரஜைகளுக்கும் இருந்ததை போன்ற ஒரு அந்யோன்ய உறவு முறை இன்றைய அரசாங்கத்திற்கும் பிரஜைகளுக்கும் இருக்குமானால் நல்ல அரசாங்கம் உருவாக வாய்ப்புண்டு. பகவான் ஸ்ரீராமர் பிரஜைகளை தமது குழந்தைகளைப் போல பாவித்து ராஜ்யத்தை சிறப்பாக ஆண்டு வந்தார். இந்த வர்ணாசிரம முறையானது உண்மையான நாகரிகமாகும். இந்த முறையானது சமுதாயத்தை பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் எனப்படும் வர்ண பிரிவுகளாகவும், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன் மற்றும் சந்நியாசி எனப்படும் ஆசிரம பிரிவுகளாகவும் வகுத்துள்ளது. இதுதான் உண்மையான மனித நாகரிகம் ஆகும். வெவ்வேறு வர்ணாசிரம கடமைகளுக்கேற்ப மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 13வது பதத்தில் பகவான் உறுதி செய்வது போல சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக, அதாவது வேறுபடும் ஒரு ஆத்மாவின் குணங்களுக்கும் செயலுக்கும் ஏற்ப 4 வர்ணங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். இப்படி வார்ணாசிரம முறையை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் நல்ல அரசாங்கத்தின் முதல் கடமையாகும். மக்களை இறை உணர்வு உள்ளவர்களாக மாற வழி செய்வதே இந்த வார்ணாசிரமத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். வார்ணாசிரமச்சாரவதா புருஷேன பரக புமான் விஷ்ணுர் ஆராத்யதே. வார்ணாசிரம முறையின் இறுதி நோக்கம் மக்கள் வைஷ்ணவர்களாக மாறுவதற்கு உதவி செய்யும். எனவே வர்ணம் மற்றும் ஆசிரம முறையின் மூலமாக மக்களுக்கு வைஷ்ணவர்களாகும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். பகவான் ஸ்ரீராமரின் ஆட்சி காலத்தில் மக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். வார்ணாசிரம கொள்கைகளை பின்பற்றுவதில் மக்கள் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இருந்தனர். சட்டங்களை அமுல்படுத்துவதாலேயே பிரஜைகளை கீழ்ப்படிபவர்களாக மாற்றிவிட முடியாது. உலகம் முழுவதிலும் பல அரசாங்கங்களும் சட்டசபைகளும் நாடாளுமன்றங்களும் உள்ளது. எனவே நல்ல பிரஜைகளை உருவாக்குவதற்கு சட்டம் மட்டும் போதாது, பிரஜைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். மாணவர்களை இரசாயன நிபுணர்களாகவும் வக்கீலாகவும் பல்வேறு துறைகளில் பாண்டித்யம் உள்ளவர்களாகவும் மாற்றி அமைப்பதற்கு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் உள்ளது. அவ்வாறே மாணவர்கள் பிராமணர்களாகவும் சத்திரியர்களாகவும் வைஷ்யர்களாகவும் சூத்திரர்களாகவும் பிரம்மச்சாரிகளாகவும் கிரகஸ்தர்களாகவும் வானப்பிரஸ்தர்களாகவும் மற்றும் சந்நியாசிகளாகவும் மாறுவதற்குரிய பயிற்சியை அளிக்கும் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் தேவைப்படுகிறது. இது நல்ல பிரஜைகளுக்கு தேவையான ஆரம்ப ஏற்பாடுகளை உருவாக்கும். பொதுவாக ஒரு நாட்டின் அரசர் அல்லது தலைவர் ஒரு ராஜ ரிஷியாக இருப்பாரானால் பிரஜைகளுக்கும் தலைவருக்கும் இடையிலுள்ள உறவு தெளிவாக இருக்கும். இதனால் திருடர்கள் மற்றும் அயோக்கியர்களின் எண்ணிக்கை குறையும் என்பதால் நாட்டில் பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்காது. ஆனால் கலியுகத்தில் வார்ணாசிரம முறை அலட்சியம் செய்யப்படுவதால் மக்கள் பொதுவாக திருடர்களாகவும் அயோக்கியர்களாகவும் உள்ளனர். குடியாட்சி முறையில் இத்தகைய அயோக்கியர்களும் திருடர்களும் இயல்பாகவே மற்ற அயோக்கியர்களிடமிருந்தும் திருடர்களிடமிருந்தும் பணத்தை சேகரிக்கின்றனர். இதனால் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் கலவரம் ஏற்பட்டு அனைவரும் மகிழ்ச்சியை இழக்கிறார்கள்.
ஆனால் நல்ல அரசாங்கத்திற்குரிய உதாரணம் இங்கு பகவான் ஸ்ரீராமரின் ஆட்சியில் காணப்படுகிறது. இந்த உதாரணத்தை மக்கள் பின்பற்றினால் உலகம் முழுவதும் நல்ல அரசாங்கம் உருவாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 50 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.